14 வீட்டு மனைகளை திரும்ப ஒப்படைப்பதாக கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவின் மனைவி மைசூரு நகர மேம்பாட்டு ஆணைய அதிகாரிகளுக்கு கடிதம் எழுதியுள்ளார். கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவின் மனைவி பார்வதிக்கு சொந்தமான 3.16 ஏக்கர் நிலத்தை மைசூரு நகர்ப்புற மேம்பாட்டு ஆணையம் கையகப்படுத்தியது. இதற்கு பதிலாக மைசூரு நகரின் மையப்பகுதியான விஜய நகரில் பார்வதிக்கு 14 வீட்டுமனைகள் வழங்கப்பட்டன. அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி மனைவிக்கு வீட்டு மனைகள் வாங்கி கொடுத்ததாக முதலமைச்சர் சித்தராமையா மீது வழக்கு தொடரப்பட்டது. இந்த விவகாரத்தில் 3 பேர் அளித்த புகாரின் பேரில் நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி சித்தராமையாவுக்கு எதிராக மைசூரு லோக் ஆயுக்தா போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். கர்நாடகா முதலமைச்சர் சித்தராமையா மீது அமலாக்கத்துறையும் வழக்கு பதிவு செய்துள்ளது. இந்த நிலையில் தனக்கு ஒதுக்கப்பட்ட 14 வீட்டு மனைகளை திரும்ப ஒப்படைப்பதாக கர்நாடகா முதலமைச்சர் சித்தராமையாவின் மனைவி பார்வதி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மைசூரு நகர மேம்பாட்டு ஆணைய அதிகாரிகளுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் தனக்கு ஒதுக்கப்பட்ட 14 மனைகளின் பத்திரங்களை ரத்து செய்து தன்னிடம் இருந்து மனைகளை திரும்ப பெறுவதற்கான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே 40 ஆண்டுகால அரசியல் வாழ்க்கையில் எந்த தவறும் செய்ததில்லை என்று தெரிவித்துள்ள முதலமைச்சர் சித்தராமையா தனது மனைவியை வைத்து தன்னை அரசியல் சூழ்ச்சியில் சிக்க வைக்க முயற்சிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார்.